பரம்பரையாக அப்படின்னா ராகு கேதுக்களுடைய தொடர்பு அந்த 10ஆம் இடத்துக்கு இல்லாமல் பரம்பரை தொழிலை பண்ண முடியாது. பொதுவாக நம்ம ஜோதிட விதிகள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தாத்தாவோட தொழிலை பண்ணியா, 9ஆம் அதிபதி 10ல் இருந்தால் அப்பாவோட தொழில் பண்ணினியா அப்படிங்க. பரம்பரை தொழில் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரம்பரை என்பது 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் யாருக்கு நிலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 லக்னங்களுக்கு தான். ஒன்று மேஷ லக்னம், ஒன்று சிம்ம லக்னம், ஒன்று வந்து நம்மளுடைய தனுசு லக்னம். ஏன்னா இதுக்கு 5ஆம் இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த கிரகங்கள் தான் வரும். 1, 5, 9 இந்த 3 கிரகங்கள் திரும்ப திரும்ப வரும் ஒவ்வொரு லக்னத்துக்கும். அதில் சூரியன் கூட ராகு சேர்ந்து 10ஆம் இடத்தை தொடர்பு இருந்தாலும் பரம்பரையாக ஒரு தொழிலை பண்ணுவாங்க. சார் நான் பிச்சை தான் எடுக்கிறேன், பரம்பரையாக எடுப்பீங்க. பரம்பரையாக அதை வந்து அது விட்டு தராமல் எடுக்கக்கூடியவங்க. ஏன்னா அதில் வருமானத்தை பார்த்துருவாங்க. அதே போல் தொழில் பண்ணுறீங்க, பரம்பரையாக பண்ணுவாங்க. லாபம் நஷ்டம் 2வது விஷயம். என் அப்பா தொழில் பண்ணார், அதே தொழில் நான் பண்ணுறேன், நாளைக்கு என் பையன் பண்ணுவான், என் பேரன் பண்ணுவான் அப்படின்னா அந்த கான்செப்ட் சூரியன் ராகு. 2வது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகு குரு. 3வது அமைப்பு ராகு செவ்வாய். இது நிலைப்பாடுகளை குறைவாகத்தான் சொல்லுமே தவிர, அதிகம் குறைவுன்னு சொல்லுமே தவிர, இந்த பரம்பரை தொழில் அப்படின்னு கன்ஃபார்மாக போயிட்டுருக்கும்.